இன்று நம்முடைய தேசூர் மாநகரம் அருள்மிகு ஆய் குலக்கரையிலே எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு அன்னை மன்னாதீஸ்வரர் உடனுரை அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தினுடைய ஆடி தீமிதி விழா துவங்கி இன்றைய தினத்திலே ஆன்மீக இசை சொற்பொழிவு நிகழ்வு பச்சையம்மன் அவதாரம் என்ற தலைப்பிலே முதல் நாள் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு பெரியவர்களே, அதைத் தொடர்ந்து நாளைய தினம் ரேணுகாம்பாள் சரித்திரம் என்னும் தலைப்பிலும், நாளை மறுதினம் பார்வதி திருக்கல்யாணம் என்ற தலைப்பிலும் நிகழ்வு நடைபெறும். திங்கட்கிழமை அன்று காப்பு கட்டி தீமிதத்தில் விழா சிறப்போடு நடைபெறும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருகவென்று விழா குழுவின் சார்பாக வரவேற்று வணங்கி மகிழ்ந்து நிகழ்வுக்கு செல்கிறோம். அன்பு பெரியவர்களே, அத்தனை தேவர்களும் வந்து காலையில சுவாமியை கைலாயத்தில் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கடமையை செய்வாங்க. அப்படி ஒரு நாள் இந்த பிரிங்கி மகரிஷின்னு ஒரு சாமியார், பிரிங்கி, அவரு பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள். ஏன்னா 33 கோடி தேவர்களும் சத்திய உலகம் வைகுந்தம் கைலாயம் இந்த 3 லோகத்திலும் சென்று மும்மூர்த்திகளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கடமையை செய்வாங்க. ஆனா இந்த பிரிங்கி ரிஷின்னு ஒரு சாமியார் மட்டும் 3 லோகமும் போவார். கலைமகள் பிரம்மா உட்கார்ந்து இருப்பாங்க, பிரம்மனை மட்டும் வணங்கிட்டு வந்துருவார். மகாலட்சுமி பகவான் அமர்ந்திருப்பாங்க, பகவானை மட்டும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருவார். கைலாயம் வருவார், சிவத்தை மட்டும் வணங்கிட்டு போயிடுவார். எல்லாரும் தாய் தந்தை இருவரையும் வணங்கணும். அட ஆளு இல்லைன்னா கூட பரவாயில்ல, 2 பேரும் ஒன்னா இருக்கிற போது அம்மையப்பருக்கு சேர்த்து அம்மா அப்பா வணக்கம்னு சொன்னா என்ன? ஆனா இந்த சாமியாரு பெண்கள்லாம் ஒரு தெய்வமா, பெண் தெய்வத்தை வணங்கணுமா, அதனால ஏதாவது பிரயோஜனமா? தேவையில்லை. பிரம்மா மகாவிஷ்ணு படைத்தல் காத்தல், அவங்க அதை செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை. ஆண் தெய்வத்தை வணங்குவார். கைலாயத்தில் வந்து சிவத்தை வணங்குறாருன்னா சிவபெருமான் முக்தியை கொடுக்கும் தெய்வம், மோட்சத்தை கொடுக்கும் தெய்வம். சைவத்திலே காரைக்கால் அம்மையார் கேட்பாங்க, பிறவாமை வேண்டும் பிறப்பொன்று உண்டானால் அறவா உனையென்றும் மறவாமை வேண்டும். யாரெல்லாம் பிறவாமை வேணும், மோட்சம் வேணும், முக்தி வேணும்னு கேட்போமோ அவங்க சிவத்தை மட்டும் வணங்குவாங்க. வாழ ஆசைப்படுறவங்க தான் அம்மையப்பரை சேர்த்து வணங்குவாங்க. இது நம்ம சொல்லல, சிவபெருமான் சொல்ற, அவரே சொல்ற. அப்ப இந்த உலகத்திலே பிரிங்கி மகரிஷி பிரம்மாவை வணங்குவார், மகாவிஷ்ணுவை வணங்குவார், சிவத்தை வணங்குவார். இப்ப மத்தவங்க அதை யாரும் கண்டுக்கல, கலைமகள் அலைமகள் கண்டுக்கல. அவங்க விருப்பம், யாருக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வணங்கிட்டு போறாங்க. நமக்கு இது யாருக்கு எந்த கடவுள் பிடிக்கிறதோ அவங்க அந்த கடவுளை வணங்கலாம், தப்பு இல்லை. ஆனா இன்னொரு மதத்தையோ இன்னொரு கடவுளை வணங்குறவங்களே நாம கிண்டல் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அதுதான் தப்பு, அகந்தை. அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் வணங்கிட்டு போடும். அப்ப அழகான முறையில பார்த்தார். அலைமகளும் கலைமகளும் கண்டுகல, மலைமகள் விடுவாங்களா? பார்த்தார். ஒரு நாள் பிரிங்கி மகரிஷியானவர் கைலாய வந்து சிவத்தை வணங்க வர்றார். வருகிற அந்த நேரத்தில் சிவாய நம சிவாய நம, இந்த அம்மா சுவாமியை மட்டும் பிரிங்கி மகரிஷி வலம் வந்து போயிடுவார். தனியா இருந்தா தானே அப்படி போவ. அன்னைக்கு பிரிங்கி மகரிஷி வரும்போது சுவாமி கூட ஒட்டி உறைஞ்சு உட்காந்துங்கிறாங்களாம். இடையில கேப் இருந்தா தானே போவ நீ.
சேர்ந்து உட்காரும் போது ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி தானே வரணும், அப்படியாவது வள வரட்டும் அப்படின்னு சேர்ந்து உட்கார்ந்தாங்க. அம்மையப்பரை பிரிங்கி மகரிஷி பார்த்தார். எந்த நிலையிலும் பெண் தெய்வம் எனக்கு தேவையில்லை, சிவத்தை மட்டும் வணங்கணும். அதனால அழகாக கருவண்டாக உருவெடுத்து அப்படியே சுவாமியினுடைய தலையை மட்டும் பறந்து போய் வலம் வந்து எதில் வந்து இறங்கிட்டார். சிவாய நம, சுவாமி அடியே நமஸ்காரம், போயிட்டு வரேன். எப்படி இருக்கும் பார்வதி இந்த அம்மா, ஆதிசக்தி உமையவள். சுவாமி இது என்ன வேடிக்கை, இருவரும் அமர்ந்திருக்கிறோம் என்று அவருக்காகவே நான் சேர்ந்து உட்கார்றேன், அப்பவும் வண்டாக உருவெடுத்து உங்களை மட்டும் வணங்கிவிட்டு இந்த பிறங்கி செல்கிறார். எல்லாத்தையும் கண்டு காணாம உட்கார்ந்துங்கிறீங்களே, இது என்ன நியாயம்? உமா சக்தி இந்த உலகத்துல இப்பதான் சாமி சொல்றார், முக்தியை விரும்புகிறவர்கள் என்னை மட்டும் வணங்குவார்கள். வாழ ஆசைப்படுறவங்க, செல்வம் புகழ் வீடு வாசலோட மனைவி மக்களோட வாழ ஆசைப்படுறவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வணங்குவாங்க. வீட்டில் சிவபெருமானை வச்சு வழிபாடு பண்ணா அம்மையப்பனா வச்சு வழிபாடு பண்ணலாம். சுவாமியை தனியா வச்சு வழிபாடு பண்ணா தனியா பிரிஞ்சிரும்னு ஒரு ஐதீகம். அப்படிலாம் கிடையாது, இறைவனை எப்பவும் வழிபாடு பண்ணலாம். ஆனா வீட்டில் வழிபாடு பண்ற போது அம்பாள் இருக்கணும் கூட, அவ்வளவுதான். இங்க சாமியே அதை சொன்ன உடனே, சுவாமி இந்த உலகத்திலே பெண் இல்லாமல் ஆண் இல்லை. சிவபெருமான் சொன்னார், சிவம் இல்லையே சக்தி இல்லை. 1000 தான் ஒரு பெண்ணு வீட்டை அப்படி தூக்கி நிறுத்தினா கூட உழைச்சு போறதுக்கு ஒரு ஆம்பளை வேணும். ஆண் இல்லாமல் ஒரு பெண் வாழ்க்கை இருந்தார். என்னதான் நீ 1000 சம்பாதிச்சு போட்டாலும் அந்த குடும்பத்தை வழிநடத்த ஒரு பெண் இல்லை, ஆனால் அந்த வீடு வீடா இருக்காது. அப்ப சக்தி இல்லையே சிவம் இல்லை, ரெண்டு பேருக்கும் போட்டி வந்தது. அப்போ பிரிங்கி மகரிஷியை பார்த்தார்கள். பிரிங்கி மகரிஷி, எப்ப எங்களுக்குள் சண்டை வர வச்சு எங்களை பிரிச்சு வேடிக்கை பார்த்தியோ, எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வர்றதுக்கு நீதான் காரணம். அதனால் ஒரு மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு மட்டும்தான் சிவன், ஆனால் உதிரம் சதை எல்லாம் சக்தியினுடைய அம்சம். இப்ப நானே வேணாங்கிற போது உன் உடம்புல எலும்பு மட்டும்தான் இருக்கணும். என் அம்சமாகிய சதை உதிரத்தை உதித்து கொடுத்துட்டு கிளம்பு சொல்லி அந்த அம்மா வாய் மூடல, யோசிக்கவே இல்லை. வாங்க மாமா நமஸ்காரம். யோசிக்கவே இல்லை, உடனே உடம்பில் இருந்த உடம்பில் இருந்த அந்த சதை உதிரம் அணைச்சு உதித்துட்டார், உதித்து கொடுத்தாச்சு. வெறும் எலும்பு கூடு, உடம்புல சக்தி இல்லைன்னா செவனேன்னு கிடக்க வேண்டியதுதான். ஒரு காலத்துல நல்லா கம்பீரமா இருந்த உடம்பு தான் இல்லையா, நல்லா தலையை வாரி பவுடர் போட்டு விபூதி போட்டு கம்பீரமா கெத்தா நடந்த உடம்பு தான். இப்ப சக்தி போச்சு உடம்புல இருந்த, வயசு ஆக ஆக தானா சக்தி போயிடும். சத்து போச்சுன்னா செத்து போக வேண்டியது, சத்து போச்சுன்னா செத்து போக வேண்டியது. சத்து சித்து ஆனந்தம், ஆனந்தம் பெருவாழ்வு. அதான் சத்தும் சித்தும் போச்சுன்னா சச்சிதானந்தம், ஆனந்தம் கிடைக்கும், பெரிய வாழ்வு, பேரின்ப நிலை. அதான் அதனால சக்தி உடம்புல இருந்து போயிடுச்சு, எலும்பு கூடு சிவனேன்னு விழுந்தது. சிவனேன்னு அவர் விழுறத பார்த்த உடனே சிவபெருமான் கையிருந்த யோக தண்டத்தை தூக்கி போட்டார். இப்ப 2 காலம் சத்து இல்லைன்னா 3வது கால் தேவைப்படுது. ஒரு கால் ஊண்டிட்டு நடப்போம். குழந்தையில 4 கால் இல்லையா, முள்ள முள்ள எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது முட்டி போடும் போது கால் 2 கை 2 4 காலால நடப்போம். சந்தோஷப்படுவாங்க எல்லாரும், தவழ்ந்து போவோம். அப்புறம் எழுந்து முட்டி போட ஆரம்பிச்ச உடனே 4 கால் வந்துடும். முட்டி போட்டா எல்லாரும் குழந்தை முட்டி போடுறானா பத்திரம் பத்திரம், ரொம்ப சந்தோஷம். இப்ப 2 கால் தானா எழுந்து நடக்குது, தெம்பு வந்துச்சு உடம்புல. ஆடி அடங்கி ஓஞ்சி
மறுபடியும் அந்த 2 கால் சத்து இல்லாம போது ஒரு கால் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு, 3வது கால் ஊன்றுகோல். கத்துக்க 4 கால், தானே நடக்கையில் 2 கால், உச்சி வெளுக்கையில் 3 கால், ஊற விட்டு போகும்போது 4 கால். எப்பவும் போல 4 கால் மறுபடியும். சரி, எத்தனை கால்? இப்ப 3வது கால் கொம்பு ஒண்ணா 3வது கால். ஒரு யோக தண்டத்தை தூக்கி போட்டார், அதை அப்படி ஊன்றிட்டு சுவாமி நடக்கிறார். இதை பார்த்த உடனே அம்பிகைக்கு கோபம் வந்தது. சுவாமி, என்னை பிரித்து அவமானம் செய்து நமக்குள் சண்டை வர வச்சு வேடிக்கை பார்க்கிற இந்த பெருங்கி மகரிஷிக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக இப்போ அந்த உதிரம் சதையை உதிர்த்து கொடுத்துட்டு போன்னு சொன்னேன். அவரை உதிர்த்து விட்டார். ஆனா நீ இன்னொரு காலை கொடுத்தவனை நடக்க வைக்கிறீங்கன்னா இது பிரிங்கி மகரிஷிக்கு செய்த உதவி அல்ல, என்னை நீங்கள் அவமானப்படுத்துவதற்காக செய்த வேலை. சரி, கடவுளை கும்பிட்டதுக்கு எல்லாத்தையும் உளுத்து விட்டுட்டு அநியாயமா நோண்டி கிடக்குவாங்களா? கடவுளை கும்பிட்டு தானே அந்த மாதிரி ஆனாரு. என்னன்றா, இறைவனை தானே. நான் தனியா இருக்கும்போது நீ என்ன வணங்க வேணாம். 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது 2 பேருக்கு சேர்த்து அம்மையப்பா வணக்கம்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போடுவேன்? நீ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ட, அவர் ஆதரிக்கணும்ல, இறைவன் கடவுளுக்கு ஆதரிக்கணும்ல. தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான். இது தவறு என்று ஒரு பிள்ளைக்கு தாய் தந்து சொல்லணும் இல்லையா? அதை விட்டுட்டு தப்பு பண்ற பிள்ளைக்கு அப்பா சப்போர்ட் பண்ணுவாரா? இப்பெல்லாம் அம்மா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பா பண்ண மாட்டார். ஆனா அப்போ பிள்ளைங்களுக்கு அப்பா சப்போர்ட் பண்ணிக்கிறார் சிவபெருமான். இந்த அம்மா கோச்சுக்குது. அதனால் அப்படி கோபம் கொண்ட அந்த நேரத்தில் 3வது காலை ஊன்றிக் கொண்டு எழுந்து எலும்பு கூடாக அப்படி நிற்கிற பிரிங்கி மகரிஷி சொன்னார், சக்தி உமையவளே, இந்த உலகத்திலே முக்தியை வேண்டுவோர் சிவத்தை மட்டும் வணங்கினால் போதும், சக்தியை வணங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எப்ப இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து என் உடம்பில் இருந்த சதை உதிரம் உன் அம்சத்தை நீ பெற்றுக் கொண்டாயோ, அதை போல என் ஆண்டவனை விட்டு நீ பூலோகத்திலே பிரிந்து போக கடவுதுன்னு சாபம் கொடுத்தார் பிரிங்கி மகரிஷி. அம்பிகைக்கு பிரிங்கி மகரிஷி சாபம் கொடுத்தார். போ, பூலோகத்துல இறைவனை விட்டு நீ பிரிஞ்சு போ, சுவாமி தனியா இருக்கட்டும், நாங்க நிம்மதியா சாமி மட்டும் கும்பிடுவோம் இல்லையா சொல்லிட்டு அவர் போனார். அங்கிருந்து வந்துதான் அக்னி தீர்த்தன் பூலோகத்துல அருமையான மேல்மலையினூர் அக்னி தீர்த்தத்தில் வந்து தபம் இருந்ததா, அது ஒரு வரலாறு. போ, பிரிங்கி மகரிஷி வந்துட்டார். உமா கோபப்பட வேண்டாம், பிரிங்கி மகரிஷி கொடுத்த இந்த சாபம் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் பலிக்கும். நீ இப்படியே அமைதியா ஒழுங்கா இருந்தீன்னா பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணனா கண்டிப்பா பிரிங்கி மகரிஷியுடைய சாபம் பலிக்கும். ஆண்டவன் பெரியவரா அடியார்கள் பெரியவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா ஆண்டவனை விட அடியார்கள் தான் பெரியவங்க இல்லையா? ஆண்டவன் தொண்டர்கள் உள்ளத்தில் அடக்கம் ஒடுக்கம். சாமி ஒடுங்கிடுவார். அடியார்கள் உள்ளத்துல இறைவன் ஒடுங்கி இருப்பார். தொண்டர்தன் உள்ளத்தில் ஒடுக்கம். இந்த அற்புதமான இனிய வேளையில் எங்கள் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திருமிகு எஸ் சிதம்பர தம்பிரார் மாமா அவர்கள், காமாட்சி அம்மையார் அவர்கள், சிவகாமி அம்மையார் அவர்கள், தேன்மொழி அம்மையார் அவர்கள், ரேணுகாம்பாள் அவர்கள், கோமதி அவர்கள், செண்பகம் அவர்கள், சிவதர்ஷினி அவர்கள், லத்தீஸ்வரன் அவர்கள், இவர்கள் அனைவருமாக சேர்ந்து இங்கே அம்மனுக்காக ரூபாய் 25, அடியேனுக்காக ரூபாய் 50, ரூபாய் 75 அன்பளிப்பாக வாரி வழங்கி சிறப்பு செய்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா சிதம்பர தம்பிரார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் உடனுரை அருள்மிகு பச்சையம்மன் அருள் பெற்று இகவர சௌபாகியம் நடந்து வாழ்வாங்கு வாழ்கவென்று எல்லாம் வல்ல பச்சையம்மனை பிரார்த்தித்து அடியன்கள் நிகழ்வுக்கு செல்கிறோம். அன்பு பெரியவர்களே, பிரிங்கி மகரிஷி சாபம் கொடுத்து விட்டு போயிட்டார். சிவபெருமான் அம்பிகையை எச்சரிக்கை செய்தார். இன்னும் கொஞ்ச நாள்
நீ கைலாயத்தில் இருக்கணும், என் கூட பிரியாமல் இருக்கணும்னா அமைதியார். நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள் என்ன வரக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சிவபெருமானுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அவருக்குள்ள என்ன பயம் தெரியுமா? என்னதான் வீட்டில் கணவன் மனைவி சண்டை வந்தா, மனைவியை எதிர்த்து பேசினாலும் இல்லை கோபத்தில் ஒரு அடியை அடிச்சு விட்டாலும், அந்த அம்மா கட்டுப்பட்டு வீட்டில் வாழற வரைக்கும் தான் நம்ம பெரிய ஆள். ஓயாயோ அப்படின்னு வாரி போட்டு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம ஒன்றும் கிடையாது, ஜீரோ ஆகிடும். இந்த ஜீரோ பக்கத்தில் ஒன்று போட்டாதான் 10 ஆகும், இல்லைன்னா ஒன்று எடுத்துட்டா அதனால சண்டை போடலாம். அவர் பழமொழி சொல்லுவாங்க, ஆம்பியா அடிச்சு அடியும் அருவாப்பட்ட காயமும் உடனே மாறிவிடும். இல்லை காயெல்லாம் நிற்காது. அந்த காலத்தில் புருஷன் கொண்டாட்டி சண்டை வந்தா அம்மா வீட்டுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் போய் யாருக்கும் தெரியாம ஒரு இங்கிலாந்து லெட்டர் வாங்கி அது யாருக்கும் தெரியாம 2 நாளைக்கு வச்சிருந்து, படிச்ச குழந்தையா இருந்தா யாருக்கும் தெரியாம உட்காந்து லெட்டர் எழுதி, அப்பா அம்மா எங்க வீட்டுக்காரரு ரொம்ப திட்டுறாருமா, அடிக்கடி அடிக்கிறாரு, எங்க மாமியார் மாமனார் என்னன்னு கேட்கறது இல்லை, ஏதோ ஒன்று அது மனசுல பட்டதை தாய் தந்தைக்கு சொல்லணும், எழுதி ஒரு 2 நாளைக்கு கம்முனி யாருக்கும் தெரியாத வச்சிருந்து, யாருக்கும் தெரியாத எடுத்து போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு அந்த லெட்டரை அப்படி இப்படின்னு அது போய் சேர ஒரு 3 நாள் ஆகும். இவங்க சண்டை போட்டே 1 வாரம் ஆச்சு. லெட்டர் வாங்கி எழுதி போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் ஆகி போச்சு. இது போய் சேர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆகி போச்சு. அவங்க வாங்கி படிச்சு பார்த்தாங்க. அப்போ தான் அறுவடை வச்சுக்கிறாங்க ஊரில், அறுப்பறுக்கிற வேலை. இப்போ பொண்ணு கூப்பிடுதேன்னு திடீர்னு போயிட முடியுமா? சரி அறுவடை முடிச்சுட்டு போயிடலாம், ஒரு 2 நாளைக்கு 3 நாள் இருந்து அறுவடை முடிச்சுட்டு வைக்க போறலாம் போட்டு நெல்லெல்லாம் மூட்டை கட்டி போட்டு குழந்தை வீட்டுக்கு போறமே, சும்மா போனா சம்மந்தி மதிப்பாரா? ஒரு பலகாரம் சுட்டு எடுத்து போலாமேன்னு எண்ணெய் வாங்கி அரிசி வாங்கி எல்லாம் மாவுலாம் ரெடி பண்ணி ஒரு முறுக்கு சுட்டுக்கணும், 2 அதிர்ஷ்டத்தை சுட்டுக்கணும், அதை பார்சல் கட்டி எடுத்துக்கின்னு போய் அங்கே இறங்கினா. பொண்ணு வீட்டில் போனால் பொண்டாட்டி உட்கார வச்சுக்கணும், மாப்பிள்ளை மருதாணி வச்சுக்கிறாரு கையில். இப்போ ஏன்டா என் பொண்ணை அடிச்சே திட்டுன்னு கேட்க முடியுமா? அப்பா வாப்பா, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் மருதாணி வச்சு விட்டாரு, எதனா பேச முடியுமா? மாமா வாங்க மாமா, அவர் உடனே போய் மாமாவுக்கு ஸ்பெஷலாக தேவையானதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்து சந்தோஷமாக இருக்கும். சண்டைலாம் போடாதீங்க, என்ன கிளம்பி வந்துடுவாங்க, பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படியே இப்போ நினச்சி பாருங்க, அவர் ஒன்றும் இல்லை, ரசத்தில் உப்பு கொஞ்சம் அதிகமாகி போச்சு, ஏய் அறிவு கட்டு முண்டோம், உப்பு போட தெரியாது அப்படின்னு கையை ஓங்கினார், அடிக்கல கையை ஓங்கினார். அது உடனே போனை கையில் வச்சு லைவ் அனுப்புது அப்பா அம்மாவுக்கு. அவங்க பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பில். அவர் உடனே அதை என்ன கனெக்ட் பண்ணி ஒன்று போனோம் பிள்ளைக்கு போட்டாங்க. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிறார் மெட்ராஸில். டேய் நம்ம குழந்தைய அவன் கை நீட்டுறான், என்னன்னு போய் கேள்றான். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போச்சு. அவன் உடனே பைக் எடுத்து அங்கே போனோம், பல்லால் 2 விட்டான். உடனே மா நீ கிளம்பி பொட்டி எடுத்துன்னு வீட்டுக்கு வாமா, மற்ற கதையை அப்புறம் பேசிக்கலாம். 10 நிமிஷத்தில் மொத்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் பழமொழி சொன்னாங்க, வாழற பொண்ணை தாயாருக்கு எடுத்த கதையா. புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா அவங்க இன்னைக்கு சண்டை போட்டுவாங்க, நாளைக்கு ஒன்றா போவாங்க, 2 நாளைக்கு நாம வாய முடிக்கணும் தான் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு முன்னே நாம மூக்க நுழைச்சோம்னா அந்த வீடு 2ஆ போயிடும். இப்போ எதுக்கு இந்த கதைன்னா, அந்த நாள்லயே சொல்றாரு சிவபெருமான், நீ கம்முன்னு அமைதியா இருந்தீங்கன்னா நம்ம சண்டை பிரச்சனை இல்லாமல் என்னைக்கு ஒற்றுமையா இருக்கலாம். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணனா என்னை விட்டு நீ பிரிந்து விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டாரே தவிர, சிவபெருமானுக்குள்ள ஒரு பயம். ஆதிசக்தி ஆரம்பத்திலே மும்மூர்த்திகளை படைத்து முப்பெரும் தேவியர்களை படைத்து அவர்களுக்கு உரிய வேலையை கொடுத்து நீங்க எல்லாரும் உலகத்தை வென்றெடுத்துங்க. ஆனா இந்த 3 சக்திகளும் என் அம்சத்தால் உருவானவர்கள். ஆண்கள் என்ற அகந்தை கொண்டு என்னைக்காவது என் சக்தியால் வந்த இந்த பெண்களை, அலைமகள் மலைமகள் கலைமகள், நீங்க 3 பேர் என்னைக்காவது அவமரியாதையா பேசினா அன்னைக்கே அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து விடுவார்கள். அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு ஆதிசக்தி எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க. இன்னும் 2 வார்த்தை அதிகமா பேசினா உண்மையை விட்டு போயிடுவாங்க, போகரி அந்த அம்மா. கொஞ்சம் பக்குவமா சொல்லிட்டு சாமி அமைதியாயிட்டார். சில காலம் சென்றது. ஒரு நாள் அந்த காலத்துல
செய்யறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது. பதி பூஜை காலையில தூங்கி எழுந்த உடனே கணவர் எங்க இருக்கிறாருன்னு தேடிக்கின்னு போய் அவர் காலை தொட்டு கண்ணுல ஒத்தி கும்பிட்டுக்குவாங்க. பதி பூஜை அது ஒரு காலம். அப்ப முப்பெரும் தேவியர்கள் கூட 3 மூர்த்திகளை பாதத்தை தொட்டு வணங்கி காலை வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் அம்பிகை சிவபெருமானிடத்திலே சென்று திருவடியை தொட்டு வணங்குகிறார். ஆதிசிவன் தாழ் பணிந்து அருட்பெறுவோமே, எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே. ஆதிசிவன் தாழ் பணிந்து அருட்பெறுவோமே, எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே. ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே. வேதங்களின் தத்துவத்தை நாடிடுவோமே, திருவெண்ணீரும் குங்குமமும் சூடிடுவோமே. வேதங்களின் தத்துவத்தை நாடிடுவோமே, திருவெண்ணீரும் குங்குமமும் சூடிடுவோமே. 5 எழுத்தை காலமெல்லாம் நெஞ்சில் வைப்போமே, 5 எழுத்தை காலமெல்லாம் நெஞ்சில் வைப்போமே. அவன் அடியவர்க்கும் அன்பருக்கும் தொண்டு செய்வோமே. ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே, எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே. ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே. நாவுக்கரசர் பாடி புகழும் நாதன் அல்லவா, அந்த நாதத்திற்கே பெருமை தந்த ஜீவன் அல்லவா. நாவுக்கரசர் பாடி புகழும் நாதன் அல்லவா, அந்த நாதத்திற்கே பெருமை தந்த ஜீவன் அல்லவா. பேசும் தமிழ் பாட்டிற்கெல்லாம் தந்தை அல்லவா, பேசும் தமிழ் பாட்டிற்கெல்லாம் தந்தை அல்லவா. அதை பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா. ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே, எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே. ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே. சக்தியானவர்கள் அழகான முறையிலே சுவாமியினுடைய திருவடியை தொட்டு வணங்கினார், பதிபூஜை பண்ணாங்க. சுவாமி, உமா, என்ன விஷயம்? சுவாமி, அடியாளுக்கு ஒரு சின்ன சந்தேகம். யாருக்கு இந்த உலகத்துல சந்தேகம் என்பது வரக்கூடாது. உமா, எதுவாயினும் பரவாயில்லை, கேள், உன் சந்தேகத்தை தீர்க்கிற. சுவாமி, பிரம்மா, விஷ்ணு, சிவம், மும்மூர்த்திகள் 3 பேர் இருக்கீங்க. இந்த 3 பேர்ல பெரிய ஆளு யாரு? இது எனக்கு சந்தேகம். 10 வீட்டு பங்காளி இருந்தா கூட அதுல எங்க வீட்டுக்கார் தான் பெரிய ஆளுன்னு சொல்றது மனைவிக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அதனால இங்க 2 பேர்ல இப்ப 3 பேர் இருக்கீங்க, பிரம்மா, விஷ்ணு, சிவன், மும்மூர்த்திகள். இதுல யார் பெரிய ஆளுன்னு கேட்டாங்க. சிவன் பார்த்தார். உமா, என்ன புதியதாக கேட்கிறாய்? மூர்த்தி மூவர்களில் முதன்மையானவன் யானே? சக்தி பார்த்தார். மூர்த்தி மூவர்களில் முதன்மையாரோ எல் நாதா, கீர்த்திகள் யாரோ கிருபை செய்வீரே, கத்தனே நீரும் எத்ததி ஊரை தீடுவீர். மூர்த்தி மூவர்களில் முதன்மையானவர் யார்?
யாரே முதன்மையானவள்? சுவாமி, எல்லாரும் யாரை கேட்டாலும் எங்க ஊர்ல நான் தான் பெரியாள், எங்க வீட்டுல நான் தான் பெரியாள், எங்க பங்காளிகள நான் தான் பெரியாள், அப்படிதான் சொல்லுவாங்க. தன்னை யாராவது குறைச்சி சொல்லுவாங்க? சுவாமி, மூவர்களில் நீங்க பெரிய ஆள்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? சும்மாவே நான் தான் பெரிய ஆள்னு சொன்ன எப்படி? ஒரு காரணம் காரணம் வேணும். என்ன காரணம்? உமா, நான் காரணம் இல்லாமல் சொல்லவில்லை. என் வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், நெற்றிக்கண் நெருப்பு. இந்த உலகத்திலே பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதங்களில் அழகாக இயக்கம் சரியாக நடக்கணும்னா சூரியன் சந்திரன். பகல்ல சூரியன், இரவில் சந்திரன், நெருப்பு, நெற்றிக்கண். அதனால என் உடம்பிலே பஞ்சபூதங்களும் நடக்கும். பஞ்சபூதங்களை இயக்குபவன் நானே, நான் தான் பெரிய ஆளுன்னு. உடனே இந்த அம்மா வேடிக்கை கேட்டாங்க, ஏன் சாமி, இந்த பூனை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுமா? பூனை அதுங்க கண்ணை அது மூடிக்கிட்டு சொல்லுமா? பத்தியா, நான் ஒரு ஆளு கண்ணை மூட்டேன், உலகமே இருட்டுக்குச்சு பாரு இல்லையா அப்படின்னு நினைக்குமா? அந்த மாதிரியான்னு கேட்டாங்க. கிண்டல் பண்றாங்க அந்த அம்மா, கேலி செய்தார்கள். உமா, வில்லங்கம்மா ஏதோ பேசுற, ஏதோ விபரீதம் நடக்க போகுது, வேணா சொல்றது கேள். இல்ல சுவாமி, அப்படியே ஆனால் வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன்னா உங்க கண்ணை மூடிட்டா சூரிய சந்திரன் கிடையாது, அப்படிதானே? சரி, சொன்னால் கேட்காமல் பின்புறமாக நின்று அம்பிகை உடனே இறைவன் சிவபெருமானுடைய 2 கண்களையும் மூடினார். கண்களை மூடிய அந்த நேரத்தில் ஒரு கணப்பொழுது கண்களை மூடியதால் பூலோகத்தில் பலகாலம் சூரிய சந்திரன் இல்லாமல், ஒளி இல்லாமல் உயிரினங்கள் தவித்தது, பல உயிர்கள் மாண்டு போனது. அதனால் சக்திக்கு சாயா தோஷம் ஏற்பட்டது. பிரம்மகத்தி தோஷம், சாயா தோஷம். உமா, பிரிங்கி மகரிஷி கொடுத்த சாபம் பலிக்கும் வேளை வந்தது. சுவாமி, இல்ல விளையாட்டாதான் உங்க கண்களை மூடினேன், அது இப்படி விபரீதமாய் முடியும் என்று நான் எண்ணவில்லை, மன்னித்தள்ள வேண்டும் சுவாமி. 5 எழுத்தானவரே எனக்கு அருள கூடாதா? நீங்கள் உன்னை நினைந்தால் வல்வினை நெறிந்து ஓடாதா? வினைதான் நெறிந்து ஓடாதா? 5 எழுத்தானவரே எனக்கு ஐந்தெழுத்தானவரே எனக்கு அருள கூடாதா? நெஞ்சில் உனை நினைந்தால் வல்வினை நெறிந்து ஓடாதா? வினைதான் நெறிந்து ஓடாதா? எங்கும் நிறைந்தாயே ஈசா, எனக்கு அருள்வாயே. பொங்கும் புனித நிலையே ஜனமே புரிவாய் ஞான கலை. ஈசா புரிவாய் ஞான கலை. ஐந்தெழுத்தானவரே எனக்கு அருள கூடாதா? நெஞ்சில் உன்னை நினைந்தால் வல்வினை
நெறிந்து ஓடாதா ஈசா நெறிந்து ஓடாதா அறுபத்து மூவருடல் பல பேர் ஆன்மீக ஞானம் பெற்றார் குருமுனி கருளியவா குருமுனி கருளியவா கணமே புரிவாய் ஞான கலை இறைவா புரிவாய் ஞான கலை ஐந்தெழுத்தானவரே எனக்கு அருள கூடாதா நெஞ்சில் உன்னை நினைந்தால் வல்வினை நெறிந்து ஓடாதா வினைதான் நெறிந்து ஓடாதா ஈசா நெறிந்து ஓடாதா. சிவபெருமான் திருவடியிலே விழுந்து அம்பிகை வணங்கி வழிபாடு செய்ய உமா இனி பேசி பிரயோஜனம் இல்லை. பிருங்கி மகரிஷியானவர் கொடுத்த சாபத்தின்படி என் வார்த்தையை கேளாமல் சொல்லியும் மரியாதை இல்லாமல் என் கண்களை மூடி விளையாடியதால் சாயா தோஷம் உன்னை பற்றியது. இந்த சாயா தோஷம் தீர நீ இதை விட்டு பிரிந்தியாக வேண்டும் என்று இறைவன் கோபம் கொண்டு உக்கிரமாய் எழுந்தார். எப்படி? திரிசூலம் கையில் கொண்டு சொல்லியே கேட்கலையேன்னு உக்கிரமாக அப்படி சூலத்தை கையில் கொண்டு எழுந்தார். உக்கிரமாக அம்பிகை சிவபெருமானுடைய உக்கிரத்தை, இப்படி ஒரு கோபத்தை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா? இப்படி ஒரு கோபம் சுவாமிக்கு. அந்த கோபத்தை கண்டபொழுது பயம் வந்தது, உடம்பு நடுங்கியது. உடம்பு நடுங்கிய பொழுது உடம்பெல்லாம் வியர்வை வியர்த்து கொட்டியது. அப்போ அம்பிகையினுடைய அந்த வியர்வை துளியிலே இருந்து சுவாமி உக்கிரமாக கோபம் கொண்டார். அம்பிகை வீரமாக எழுந்து அப்படி நின்று அந்த வியர்வை கொட்டியதனால அதிலே இருந்து வியர்வையிலே இருந்து ஒரு அசுரன் தோன்றுகிறார். கருத்த பெருத்த வடிவம், செம்பட்டை முடி, சிவந்த கண்கள், இப்படி அழகாக ஒரு வீரன் தோன்றினான், ஒரு அசுரன் தோன்றினான். சிவபெருமான் உக்கிரத்துக்கும் உமையவள் வீரத்துக்கும் பிறந்ததால் அவனுக்கு உக்கிர வீரன் அப்படின்னு பேர். உக்கிர வீரன் பேர். அப்படி வீரத்திற்கும் உக்கிரத்துக்கும் பிறந்த அந்த உக்கிர வீரன் தான் யார் என்றே தெரியாது. அம்பிகையின் உடம்பில் இருந்து வேர்வையை, அந்த வேர்வையில் தோன்றிய உக்கிர வீரன். உடனே மிகப்பெரிய வடிவம், நீளமான கரங்கள், பெருத்த உடம்பு, செம்பட்டை முடி, சிவந்த கண்கள், கொடூரமான பார்வை, கோபம் நிறைந்த வடிவம். பார்த்தான் உக்கிரவீரன். பூலோகம் வந்தான். பூலோகத்தில் தான் தனக்கு துணை யாரு எங்கிருந்து வந்தோன்னே அவனுக்கு தெரியல. அதனால தனக்கென்று ஒரு நாடு, தனக்கென்று மக்கள் என்று ஏற்படுத்தி, என்ன அம்பிகையினுடைய பிள்ளை, அதனால் தெய்வ சக்திகள் நிறைந்த உக்கிரவீரன் தனக்குன்னு ஒரு நாடு உருவாக்கி ஆட்சி பண்ணி வாழ உக்கிரவீரன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற தருவாயில் தேவாதி தேவர்கள், கிண்ணரர், கிம்புருடர், சித்த வித்தியாதர்கள், அஸ்தத்திக்கு பாலகர்கள், நவகிரக நாயகர்கள், எச்சர்கள், கிங்கரர்கள் அத்தனை பேர்களையும் அடித்து சித்திரவதை செய்து வதைத்தான் உக்கிரவீரன். அனைத்து தேவர்களும் முறையிட்டார்கள். அப்ப சிவபெருமான், உமையவளே, நீயும் இந்த கைலாயத்தை விட்டு பிரிங்கி கொடுத்த சாபத்தின்படி என்னை விட்டு பிரிந்து பூலோகம் செல்ல வேண்டும், பல அவதாரங்கள் நீ செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, சுவாமி இதற்கு விமோச்சனம் எப்பொழுது? முதல்ல காசியில 12 வருஷம்
மழை இல்லாம பஞ்சம் தலைவிரித்தாடியது ஒரு காலத்துல. காசி இப்பெல்லாம் காசி புண்ணிய ஸ்தலம். காசி விஸ்வநாத பெருமான், விசாலாட்சி அம்மையார் முதல்ல அம்பாள் அன்னபூரணியாய் அங்கே அவதாரம் பண்ணாங்க. சின்னம் சிறு குழந்தையாக அப்படி தோன்றி காசி அரசனுக்கு மகளாக வளர்ந்து அன்னபூரணியாக திகழ்ந்து அந்த பஞ்சத்தை தீர்க்க கையிலே அமுதத்தை ஏந்தி அமுத கரண்டியோடு அன்னபூரணியாகி பசி போக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாலாட்சி, விஸ்வநாதேஸ்வரர். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நீ அவதாரம் செய்து காசியிலே இருந்து பிறகு காஞ்சி, காமாட்சி. காமாட்சி அப்படின்னா அழகாக அற்புதம் நிறைந்த தாயார், மேல் மலையிலுள்ள அங்காள பரமேஸ்வரி, வலது புஜம் விழுந்த இடம். அழகாக இப்படி ஒவ்வொரு அவதாரம் எடுத்து காஞ்சியிலே காமாட்சியாய் இருந்து அங்கே அழகாக இறைவன் ஏகாம்பர ஈஸ்வரர். அங்க அம்பிகை குழந்தையா அவதரித்த பொழுது பாலாம்பிகை அப்படின்னு ஒரு பேர் உண்டு, காமேஸ்வரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. காஞ்சி காமேஸ்வரி, அப்புறம் காமாட்சி. அப்படி அழகாக காஞ்சியிலே இருந்து அதன் பிறகு வருகின்ற வழியிலே அசுரனை வதம் செய்ய பச்சை அம்மனாய் அவதாரம் நீ செய்து காசியிலே விஸ்வநாதனாக எழுந்தருளி அருள்பாலிப்ப. மேல்மலையனூரில் பெரிய ஆண்டவர், காஞ்சியிலே அழகாக இறைவன் சிவபெருமான். ஒரு பக்கம் பகவான் கரிவரத பெருமாள், இன்னொரு பக்கம் என்ன சைவமும் வைபவமும் சரிசமமாக வாழும் இடம் காஞ்சிபுரம். திரும்ப மெல்லமெல்லாம் கோயில். சைவத்திலே 5 இடம். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, அண்ணாமலையாரை நினைத்தால் முக்தி, காசியில செத்தா முக்தி. அப்ப ஒவ்வொரு இடங்களிலும் நீ அவதாரம் செய்கிற போது நானும் அங்கே அவதாரம் செய்து உனக்கு காட்சி கொடுத்து அருள் செய்வேன். நல்லது. இப்ப இறைவன் அழகாக அம்பிகையை பூலோகம் அனுப்ப அங்க அம்பிகை அன்னபூர்ணியாக காசியில முதல் அவதாரம் பண்றாங்க. விசாலாட்சி அங்க விஸ்வநாத பெருமாளாக சிவபெருமான். காசியில மாடு முட்டாது, காசியில மல்லிகை பூ இருந்தாலும் வாசனை வராது, செத்த பிணம் எரிச்சாலும் வாசனை வராது, பருந்து வட்டமிடாது, நாய் குலைக்காது, பள்ளி சத்தம் போடாது, மாடு முட்டாது இல்லையா? முக்கியம் இப்படி நிறைய காகம் கரையாது. அந்த மண்ணுக்கே உரிய பெருமைகள். அங்க காசி. அங்கிருந்து அன்னை காமாட்சியாக அவதாரம் பண்றாங்க. எதுக்காக? இறைவனிடத்தில் மீண்டும் வந்து சேரணும், சுவாமியை ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுடித்தான் காமாட்சி. கம்பா நதிக்கரையில் செப்பு வசி நாட்டி அதன் மீது ஒரு காலை ஊன்றி அழகாக மாமர மாவடிவின் கீழ் காஞ்சிபுரத்தில் தவம் பண்ணாங்க காமாட்சி. அங்கே சுவாமி அருவமாக லிங்க வடிவில் எழுந்திருந்தாங்க. மழை பெய்து அந்த லிங்க தண்ணியில் அடிச்சுட்டு போகுது. சிவமேன்னு அந்த லிங்கத்தை அணைச்சு பிடிச்சாங்க அம்பாள். உடனே சிவமே காட்சி கொடுத்தார். தழுவி மருவி மகிழ்ந்தார்கள். உமா காமாட்சி கவலை கொள்ளாதே, அது சீக்கிரத்தில் பூலோகம் வந்து பல அவதாரங்கள் செய்த நீ இந்த உக்ரவீரனுடைய அட்டுழியம் தாழ முடியாமல் தேவர்கள் எல்லாம் அங்கே வேதனை அடைகிறார்கள்.
அந்த உக்கிர வீரனை அழிக்க நீ பச்சையம்மனாய் அவதாரம் செய்ய வேணும், புறப்படணும். தேவர்களை எல்லாம் வதைத்து சித்திரவதை செய்த அம்பாள் சுவாமி சொன்னதுனால மரகத தேர் ஏறினாங்க. மரகத தேர், மரகத மணிகள் அழகழகா அலங்காரம் பண்ண ஒரு தேர். மரகத என்ன நிறம்? பச்சை நிறம் மரகதம். அப்படி மரகத தேரிலே அம்பிகை தேர்ல ஏறின உடனே அழகாக அந்த தேர்ல மரகத தேர்ல ஏறி பொழுது இந்த அம்மா உடம்பு முழுக்க பச்சை நிறமாக காட்சியளித்தது. அப்போ காசியில் விசாலாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, அங்கே அங்காள ஈஸ்வரி, இங்கே பச்சை அம்மனாக உள்ள கொஞ்சம் கற்பூரை அழகாக அவதாரம் பண்றாங்க. மரகத தேரிலே ஏறி ஆனா உள்ள கொஞ்சம் கற்பூரை ஒரு தீபம். மரகத தேரேறி ஆணை சேனை பரிவாரம் பல்லக்கு ரத கஜ துரக பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளோடு உக்கிர வீரனை அழிக்க அம்பிகை மரகத தேரிலே அழகாக புறப்பட்டு வந்து நிற்க அந்த மரகத தேரில் ஏறி வருகை தந்த பொழுது அங்கு அன்னை பச்சை அம்மனாக காட்சியளிக்கிறாங்க. உடம்பு பூரா அந்த தேர்ல ஏறுன பச்சை நிறமானதுனால பச்சை அம்மனானாள். சுந்தரி சவுந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதை ஆடிந்த உமையே, சுக்கிரவாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர்கள் துயரத்தை போக்கி விடுவாய். சிந்தரில் உன் பாதம் தன்னையே தொழுமவர்கள் துயரத்தை போக்கி விடுவாய். எந்தனை ரட்சிக்க சிறிய கடன் உனது அம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரமிழ ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணி அணி அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாத ரட்சியும் நீயே. அழகான தேசூர் மாநகரின் ஆய குலக்கரையில் புகழாக கோவில் கொண்டாள் மிகு மன்னாதீஸ்வரருடன் உரை அன்னையே பச்சையம்மா உமையே. தேவி பச்சையம்மனாய் அங்கே அவதாரம் செய்து அந்த உக்ர வீரனோடு யுத்தம் செய்ய வருகிறார்கள். தனது தேவிமார்கள் ஜெயை விஜயை மற்றும் உள்ள படைகள் எல்லோரையும் சண்டைக்கு அனுப்புறாங்க. அம்பாள் மரகத தேரிலே இருந்து சண்டைக்கு அனுப்புறாங்க. முதல் நாள் உக்கிர வீரனோடு பச்சையம்மனுடைய படைகள் மோதுகிறது. ஆனால் அந்த உக்கிர வீரன் சிவபெருமான் உக்கிரத்திலும் சக்தியின் வீரத்திலும் பிறந்ததுனால சக்தி சிவ சொரூபம் உக்கிர வீரன். அவரை யாராலும் எதிர்த்து அழிக்க முடியல. நல்லது, மகிழ்ச்சி. முதல் நாள் அம்பிகைக்கு வெற்றி கிடைக்கல. படைகள் எல்லாம் உக்கிரவீரனிடத்திலிருந்து தோல்வியுற்று திரும்பினார்கள். அப்படி முதல் நாள் சென்றது. இரண்டாவது நாள் மீண்டும் தன்னுடைய தேர் படை, மூன்றாவது நாள் காலாட்படை, ஒவ்வொரு படைகளையும் அனுப்புறாங்க. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. உக்கிரவீரனை ஜெயிக்க முடியல. அந்த நாளிலே 5வது நாள் தாயாய் விளங்கக்கூடிய பச்சையம்மன் அழகாக ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில உக்கிரவீரனுக்கும் பச்சையம்மனுக்கும் யுத்தம் தொடங்குது. அன்னையிலிருந்து 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கொடியேத்தனமா இல்லையா? திங்கள்
செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இன்னைக்கு 5வது நாள். அதனாலதான் திங்கட்கிழமையை தொடங்கி அன்னையிலிருந்து 5வது நாள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த 4 நாள் யுத்தத்தில் ஜெயிக்க முடியல. 5வது நாள் யுத்தம் ஜெயிக்க முடியல. உடனே அம்பிகை மகாவிஷ்ணுவை வேண்டி பச்சையம்மன் தவம் புரிகிறாங்க. இந்த மாதிரி அழகான குளக்கரை, ஆயே குளக்கரை. இந்த குளக்கரையிலே அமர்ந்து ஏன்னா இவ்வளவு வீரத்தோடு வந்து அந்த உக்கிரவீரனை நம்மால ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? ஒரு பெண்ணுக்கு குறைன்னா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அம்மா வீட்டுல தான் சொல்லணும், அண்ணன் தம்பிக்கிட்ட தான் சொல்லணும் இல்லையா? கணவர் வேற அங்கிருந்து போ, என்னை விட்டு பிரிஞ்சு போன அமிச்சிட்டார், இல்லைன்னா புருஷன்கிட்ட சொல்லலாம். புருஷன் சரியில்லைங்கிற போது, நம்மளை காப்பாத்தலைங்கிற போது, கைவிட்டுட்டாருங்கிற போது வேற எங்க போறது? தாய் வீட்டுல போகணும். அண்ணா கோவிந்தா நாராயணா கேசவாரிகரி முருகரி குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. வேண்டியதை தந்திட வேங்கடேசனில் இருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திட வேண்டியதை தந்திட வேங்கடேசனில் இருக்க, வேண்டியதும் வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா, திரையின் பின்னிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார், என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. கலினாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, யாரும் மறுக்காத மலையப்பா, யாரும் மறுக்காத மலையப்பா, உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா
மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. நாராயண ஹரிஹரி முருகரி அம்புஜாட்சரி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. தாயார் பச்சையம்மன் குளக்கரையிலே அமர்ந்து தன் அண்ணன் பகவான் கண்ணனை வணங்கினார். உடனே பகவான் ஆனவர் தங்கை பச்சையம்மனுடைய வேதனை அறிந்து உக்கிர வீரனை வதம் செய்வதற்காக அழகாக 6 பேரை படைத்துணையாக படை காவலர்களாக அனுப்பி வச்சார். 6 பேர். அதுல செம்முனி, ஜடாமுனி, பிரம்மமுனி, நாதமுனி, கருமுனி என்று சொல்லக்கூடிய 6 முனிகள். அவங்கதான் 6 பேரும் படை வீரர்கள். மகாவிஷ்ணுவால் பச்சையம்மனுக்கு அனுப்பப்பட்ட வீரர்கள். இந்த 6 பேரும் போய் சண்டை போடுறான். 6 பேரும் சண்டை போட்டு உக்கிர வீரனை எதிர்க்க, ஏன்னா 5 நாள் சண்டை செஞ்சாங்க, முடியல. 6வது நாள் 6 பேரும் ஒன்றாக சேர்ந்து படைநடத்தி சென்று உக்கிர வீரனோடு யுத்தம் பண்றாங்க. 6வது நாள் 6வது நாளும் ஜெயிக்க முடியல. 6 படை வீரர்களும் தாயே, அந்த மாபெரும் வீரம் படைத்த உக்கிர வீரனை எங்களால் ஜெயிக்க முடியல, நாங்க என்ன செய்வது என்று கேட்கிற போது மீண்டும் 7வது நாள் தாயாய் விளங்கக்கூடிய பச்சையம்மனானவர் வேறு வழி இல்லாமல் எந்த இறைவனால் இந்த பூமிக்கு வந்தோமோ, ஒரு பொருளை எங்க போட்டோமோ எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். தேசூர் பஸ் ஸ்டாண்ட்ல தொலைச்ச பொருளை பச்சைமா கோயிலாண்டு வந்து தேடின கிடைக்குமா? அதனால யாரால் நமக்கு இந்த கதி வந்ததோ அவரை தான் சரணாகதி அடையணும்னு உடனே மண்ணால் லிங்கம் செய்து ஈஸ்வரரை வழிபாடு செய்து சிவாய நம சிவாய நம. ஆதிசக்தி மண்ணால் லிங்கம் செய்து சிவத்தை படைத்தார்கள். இன்னைக்கு பச்சையம்மன் குளக்கரையில் உட்கார்ந்து மண்ணால் லிங்கம் செய்து சிவத்தை வணங்குறாங்க. அப்போ மண் அப்படின்னு சொன்னா பூமியில் இருக்கிற மண். அந்த மண்ணை சேர்த்து சிவலிங்கம் செய்தாங்க. மண்ணால் சிவலிங்கம் செய்து இறைவனை வழிபாடு செய்ய அங்கே ஈஸ்வரன் உமையவளுக்கு காட்சி என்னையாளும் பரமேசா துணையாகவா ஈசா கைலை வாசா உமையவள் பாசா விஸ்வேசா என்னையாளும் பரமேசா துணையாகவா அணையாத சுயஜோதியே ஆதியே அம்பொலி பாதியே அணிந்ததினால் ஜோதியே என்னையாளும் பரமேசா துணையாகவா ஓமெனும் மகதேவா உமையவள் கருள்வாகா ஓமெனும் மகதேவா உமையவள் கருள்வாகா நம்பினோர் கருள் புரியும் நடன சிங்காரா ஓமெனும் மகதேவா உமையவள் கருள்வாகா நம்பினோர் கருள் புரியும் நடன சிங்காரா சம்போ மகதேவா சம்போ மகா
சிறந்தருள் மகதேவா சிரித்த முப்புறமெரித்த நாதனை சினத்தில் காலனை உதைத்த பாதனை சிரித்து முப்புறம் எரித்த நாதனை சினத்தில் காலனை உதைத்த பாதனை சிரித்த முப்புறமெரித்த நாதனை சினத்தில் காலனை உதைத்த பாதனை கரியை உரித்து போற்றிய பாதனை கரியை உறுத்தி போற்றிய பாதனை நாதன் தொழு நடராஜனை என்னை ஆளும் பரமேச துணையாகவா துணையாகவா ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம அம்மையே பாவப்பிலாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே நான் சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருளுவதினியே பால் நிறைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய மூனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த என் செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே தாயாய் விளங்கக்கூடிய அம்பிகை பச்சையம்மனானவர் மண்ணால் லிங்கம் செய்து குளக்கரையில் இறைவனை வழிபாடு செய்ய அந்த மண்ணால் செய்த லிங்கத்திலே இருந்து ஈஸ்வரன் தோன்றினார். அதனால் அவருக்கு மண் ஆதி ஈஸ்வரன். மண் ஆதி ஆரம்பத்தில் ஆதிசக்தியால் மண்ணால் உருவாக்கப்பட்ட சிவன். இங்க அதே மாதிரி மண்ணால் லிங்கம் செய்து ஈஸ்வரனை வழிபாடு செய்ய மண்ணாதி ஈஸ்வரராக இறைவன் தோன்றினார். உடனே கவலை கொள்ள வேண்டாம். யாரே உன்னோடு துணையாக இருந்து உன் குறையை தீர்ப்பேன் என்று சொல்ல அழகான முறையிலே அப்பதான் வாழ்முனி என்று சொல்லக்கூடியவரை வாழ்முனி கூட அன்புறாங்க. அந்த வாழ்முனியானவர் வந்து 7 முனிகளாக ஏற்கனவே 6 பேரு முன்னாள் 7வது நாள் வாழ்முனி மன்னாதீஸ்வரர் அப்படி எல்லோருமாக பன்னடத்தி சென்று அன்றைய தினத்தில் உக்கிர வீரனை வதம் செய்தார். பச்சையம்மனானவர் அழகாக வாழ்முனி, செம்முனி, நாதமுனி, பிரம்மமுனி, கருமுனி, சலங்கை முனி என்று சொல்லும்படியான 7 முனீஸ்வரர்களை துணை கொண்டு படை வீரர்களாக கொண்டு அழகாக உத்தமன் என்று உரைக்கக்கூடிய இந்த 7 பேரும் படை வீரர்கள். படை காவலன் உத்தமன், அவர் ஒருத்தர். இறைவனால் சிவத்தால் அனுப்பப்பட்ட உத்தமன் படை காவலனாக அங்கே எழுந்தருளி அழகான முறையிலே அவர்தான் இந்த மன்னாதீஸ்வருடைய இன்னொரு சொரூபம். 7 முனிகள் படை வீரர்கள், படை காவலன் உத்தமன். எதிரில் அம்பாளுக்கு அவங்க எல்லாம் பக்கத்துல படை வீரர்களை சைடில் நிற்பாங்க. எதிரில் உத்தமன் மாவீரனாக, அம்பாள் உடன் மன்னாதீஸ்வரர். இப்படி அழகாக உக்கிர வீரனை மதம் செய்து 7வது நாள். அப்ப திங்கட்கிழமை தொடங்கினா வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள். இன்னைக்கு 5வது நாள், நாளை 6வது நாள், ஞாயிற்றுக்கிழமை 7வது நாள். அன்னைக்குதான் பச்சையம்மன்
உக்கிரவீரனை வதம் செய்த 7வது நாள். இப்ப எல்லாரும் வதம் செய்து முடித்து தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அதர்மம் அழிந்தது, உக்கிரவீரன் மாண்டான், பச்சையம்மனால் நாம் எல்லாம் விடிவு பெற்றோம் என்று சொல்லி அனைவருமாக சேர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டி விழா எடுத்து தீ மிதித்தது அடுத்த திங்கட்கிழமை. அதனாலதான் திங்கட்கிழமையில் யுத்தம் தொடங்கியது, ஞாயிற்றுக்கிழமை யுத்தம் முடிஞ்சது, மறுபடியும் திங்கட்கிழமை தீ மிதிச்சாங்க. அதனாலதான் பச்சையம்மனுக்கு திங்கட்கிழமை உகந்த நாளாக உலகமெங்கும் விழா எடுக்கிறாங்க. இப்படி அழகாக விழா எடுத்து அருமை பச்சையம்மன் அங்கே உக்கிரவீரனை வதம் செய்து 4 வகை சேனைகளோடு ரதகஜ துரக பதாதிகளோடு வெற்றி வாகை சூடி இப்ப அழகாக மண் ஆதி ஈஸ்வரரை பச்சையம்மன் வணங்கி, சுவாமி தங்களை விட்டு நான் பிரிந்து வாழ்ந்தது போதும், எனக்கு நீங்கள் வாழ்வளிக்க வேண்டும், தங்களோடு என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும். காசியிலே சுவாமி விஸ்வநாதர், அங்கே அம்பை விசாலாட்சி, காஞ்சியிலே இவர் காமேஸ்வரர், அவங்க காமாட்சி. காமேஸ்வரன் காமேஸ்வரி தான் பேர் முதல். அப்புறம் ஏகாம்பர ஈஸ்வரரானார், இவங்க காமாட்சியார். ஏகாம்பரமா இப்போ அங்கே மண்ணால் லிங்கம் செய்து மாவடியின் கீழ் அமர்ந்து செப்பு வசியை நாட்டி அதன் மீது நின்று தவம் செய்து ஏகாந்தமாக இறைவனை அந்த லிங்கம் மண்ணில் அடிச்சுட்டு போகாம அணைத்ததனால காமேஸ்வரன் காமேஸ்வரன் ஏகாம்பர ஈஸ்வரன். இப்போ காமாட்சியாக இந்த அம்மா இங்கே வருகிற வழியில் அழகாக உக்கிரவீரனை வதை செய்ய மரகத தேரிலே வந்து, பச்சை நிறமுடைய மரகத தேரில் அம்பாள் ஏறிய பொழுது பச்சை வடிவம் பெற்றார்கள். அதனுடைய அம்சமாகத்தான் அழகாக பச்சையம்மனாக தோன்றி அங்கே இறைவன் மன்னாதி ஈஸ்வரராக அம்பிகையை அணைத்து, அதே போல அம்பிகை வெற்றியடைய படைத்துணையாய் வந்த படை வீரர்களாய் வந்த இந்த 7 முனிகளை அழகாக பக்கத்தில் நிறுவி உத்தமனை எதிரே படை காவலனாக நிறுத்தி பச்சையம்மன் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வேண்டியபடி வேண்டிய வரங்களை வாரி வழங்கி, மனம் எப்படியோ வாழ்வு அப்படி. நம்ம என்ன மனநிலையில் கோயிலுக்கு வர்றோமோ, எதை வேண்டி அம்மனிடத்தில் வந்து சேர்றோமோ அப்படியே அல்பாலிக்கக்கூடிய பச்சையம்மன், அருமை தாய் பச்சையம்மன் தோன்றி அழகாக ஆய குலக்கரையில் எழுந்தருளி அல்பாலித்த நமக்கு ஆதியாய் விளங்கக்கூடிய அந்த ஆலயம் அழகான முறையில் நம்ம விடால் அடுத்த அழகாக அந்த பச்சையம்மன் ஆலயம் அங்கதான் ஆதியில தோன்றி, அங்கிருந்து அம்பாள் வாழைப்பந்தல் அப்படின்னு பல கோயில்கள் சென்று பல இடங்களில் பச்சையம்மனை அவதாரம் பண்ணாங்க. ஆய குலக்கரையில் நமக்கு அழகாக எழுந்தருளினாங்க. அப்படி அழகாக அம்பாள் எழுந்தருளி அன்னைக்கு எப்படி இந்த 7 நாட்களும் அவர்கள் அந்த உக்கிர வீரனை வதம் செய்ய தவமாய் தவம் இருந்தார்களோ, முதல் நாள் சண்டை செய்து வெற்றி அடைய முடியல, 2வது நாள் தன் படைகள் எல்லாம் போச்சு, முடியல, பெண்கள் எல்லாம் படை திரட்டி வந்தாங்க அம்பிகையினுடைய படையில், யானை குதிரை தேர் யாராலும் ஜெயிக்க முடியல. அடுத்து 5வது நாள் பகவானை வேண்டி 6 முனிகளை அனுப்பி வைத்தார். இப்போ அந்த 6வது நாள் அழகாக மன்னாதி ஈஸ்வரரை வழிபாடு பண்ணி, மண்ணால் லிங்கம் செய்தனால மன்னாதீஸ்வரர். 7வது நாள் வாழ்முனியோடு சேர்ந்து உக்கிரவீரனை வதம் செய்தார்கள். 8வது நாள் தீமிதி விழா.
இல்லையா? எப்படி அன்னைக்கு அம்மா உக்கிரவீரனை பிறந்து அவதாரம் பண்ணி வதம் செய்தார்களோ, ஏன்னா ஒரு யோனி வழியாக தாய் தந்தைக்கு மகளாக பிறந்து அவங்க வளரல. பூமியிலே பல அவதாரம் எடுத்த பொழுது தேவர்கள் எல்லாம் வணங்கி வேண்டியதனால அந்த தேவர்களை காக்கும் பொருட்டு பல அவதாரங்கள் எடுத்த அம்பிகை மரகத தேரில் ஏறி வந்து இறங்கிய பொழுது பச்சை நிறத்தோடு, இந்த தேர்ல ஏறணும்னா அந்த தேருடைய மரகத நிறம் அம்பாள் உடம்பல பதிந்தது, பச்சையம்மனானாள். அதே போல இன்றும் இந்த விழா நடக்கும். சரி, இந்த 6 ஈஸ்வரர்கள் முனீஸ்வரர்கள் அவங்களா அவங்க யாரு அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் தட்சயாகம். இந்த தட்சயாகத்திலே சிவத்தை மதிக்காமல் கலந்து கொண்டவர்கள் இல்லையா தேவர்கள். அப்ப எல்லா தலையையும் வெட்டியவர் ஜடாமுனியாய் விளங்கக்கூடிய அகோர வீரபத்ரன். முனீஸ்வரன் தனியே வணங்குவோம், அது வேற. அவர் யாருன்னா சிவபெருமான் சடைமுடியில் தோன்றிய அகோர வீரபத்ரன், அவர் தான் முனீஸ்வரர், அது வேற. தனியா ஒருத்தர் மட்டும் முனீஸ்வரன் வச்சு வணங்குவாங்க, பாடிகார்டு முனீஸ்வரன், காவல், அவர் வேற. சிவத்தை நினைத்து தட்சயாகத்திலே பல தலைகளை வெட்டி அந்த தோஷம் தீர்வதற்காக வழிபாடு செய்து முனீஸ்வரன். ஆனா இவங்க 7 பேர் யாருன்னா, அந்த அகோர வீரபத்திரனால் வெட்டுப்பட்ட பிரம்மா வெட்டினாங்க, பிரம்ம முனி ஆனார். மகாவிஷ்ணுவின் தலையை வெட்டினார்கள் அங்க அந்த நேரத்தில் தட்சயாகத்தில். அவர்தான் அழகாக இந்த கருமுனியானார். இந்த முனீஸ்வரன் ஜடாமுனியாக வர்றார். அந்த முனீஸ்வரன் இங்க ஜடாமுனியா வர்றார். அடுத்து மகாவிஷ்ணுவே வாழ்முனியாக வந்து அங்கே தோன்றும். தேவேந்திரன் பிரம்மமுனி, பிரம்மதேவர், இப்படி அத்தனை தேவர்களும் இந்த தட்சணி யாகத்தை தலை வெட்டுப்பட்டதுனால சிவபெருமான் கொடுத்த சாபத்தினால நீங்கள் எல்லாம் பூலோகத்திலே போய் முனீஸ்வரர்களாக பிறக்கணும். அப்ப அம்பிகை பச்சையம்மனாக வந்து தோன்றுவார்கள். அங்கே அவர்களுக்கு நீங்கள் படைத்துணையாக இருந்து 7 பேரும் காவல் புரிந்து உக்கிரவீரனை வதம் செய்வீர்கள் என்று சொல்லி அழகாக சிவபெருமான் உக்கிரத்திலும் அம்பிகையின் வேர்வை துளி வீரத்திலும் பிறந்த உக்கிரவீரன். அவங்க வேற இவங்க வேற இல்லை. அவரே அவதாரம் பண்ணார், அவரே போர் நடத்தினார், அவரே அம்பிகைக்கு பச்சையம்மன் என்ற ஒரு அவதாரத்தை கொடுத்தார், அவரே முன்னிருந்து உக்கிரவீரனை வதம் செய்தார் என்பது வரலாறு. பச்சையம்மன் நம்ம ஆரம்பத்தில் முதல் அடியர் வந்த போது 6 நாள் 6 முனிகளை பற்றி பேசணும், 7வது நாள் பச்சையம்மனை பற்றி பேசணும், 8வது நாள் தீமிதி விழா நடந்தது, ரேணுகம்பாள் பேசணும், பிரம்ம அந்த அற்புதம் நிறைந்த பார்வதி திருக்கல்யாணம் பேசணும். அப்போ நிறைவில் இந்த 3-4 நாளும் பச்சையம்மனுடைய வரலாறு, அதில் முனீஸ்வரர்கள் யார் யார் எதுக்கு வந்தாங்கன்னு பாசம். இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்வாக அழகாக இவர்களுடைய அவதாரங்களையும் இந்த பிறப்பையும், என்ன மிகப்பெரிய வரலாறு, உள்ள போய் போய் இப்படி சுத்திட்டு வரோம். ஆதிசக்தி தொடங்கி தட்சயாகம் தொடங்கி அந்த தட்சயாகத்திலே இருந்து கைலாயத்திலே அம்பிகையாக சேர்ந்து இறைவனை சோதித்து கண்களை மூடி அதனால் சாயாதோஷம் ஏற்பட்டு பெருங்கி மகரிஷி கொடுத்த சாபத்தினால் பூலோகத்திலே அம்பிகை பல அவதாரம் எடுக்கிற பொழுது இங்கே உக்கிரவீரனை அடிக்க பச்சையம்மனாக வந்தார் என்பது வரலாறு. இந்த இனிய வேளையில் நம்முடைய தேசூர் மாநகரத்தை சேர்ந்த வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை மாமா எஸ் லோகநாதன் அவர்கள், கற்பகம் அம்மையார், எஸ் சக்திவேல் அவர்கள், ஐஸ்வர்யா அவர்கள், காவியா அவர்கள், பிரித்திகா அவர்கள் மற்றும் எல் செல்வம், அனிதா, கௌதம் அவர்கள், இந்த குடும்பம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருவாளர் தேசூர் லோகுத்தம்பிரார் ஐயா கற்பகம் ஐயா குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 201 அன்பளிப்பாக வாரி வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள்.
அன்னாருக்கும் அவருடைய குடும்பங்களைச் சேர்ந்த அனைவருக்கும் பகவான் அருள் பெற்று இகபர சௌபாகியம் இருந்து நீங்கா செல்வமும் நிறைந்த ஆளும் பெற்று வாழ்க வழங்குன்னு சொல்லி எல்லாம் அல்ல மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சையம்மனை வணங்கி வாழ்கவென்று வாழ்த்தி நிகழ்வுக்கு செல்கிறோம். நம்முடைய பெலகாமுண்டி கிராமஸ்தலம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பி வெங்கடேசன் ஐயா எக்ஸ்எம்சி அவர்கள், மதிப்பிற்குரிய பி வெங்கடேசன் ஐயா எக்ஸ்எம்சி அவர்கள் மற்றும் மகள் வி ராஜகுமாரி அம்மையார் மகேந்திரன் ஐயா அவர்கள், வழக்கறிஞர், உயர்நீதிமன்றம் சென்னை, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சென்னை, மதிப்பிற்குரிய எக்ஸ்எம்சி பி வெங்கடேசன் ஐயா அவருடைய மகள் வி ராஜகுமாரி அம்மையார் மகேந்திரன் ஐயா குடும்பத்தின் சார்பாக அடியன்களை உளமாறு ஆசைவடைக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக வாரி வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். அன்னாருக்கும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் பகவான் கண்ணபிரான் அருள் பெற்று மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சையம்மன் அருள் பெற்று வாழ்வாங்க வாழ்கவென்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். அன்பு பெரியவர்களே, அற்புதமான நம்முடைய அருமையான நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தேசூர் மாநகரம் அருள்மிகு மன்னாதி ஈஸ்வரர் உடனுரை அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தின் இன்றைய 5வது நாள் உபயத்தை ஏற்று அற்புதமாக இந்த வெள்ளிக்கிழமை இன்றைய உபயம் அம்மனுடைய அபிஷேக உபயம் இறுதியை நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கே பச்சைவண்ணன் யாதவ் அவர்கள் குடும்பம், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கே பி அரங்கநாதன் ஐயா எல்லம்மாள் அம்மையார் அவர்கள், ஆர் யோகேஸ்வரி ஆர் யோகப்பிரியா அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த கே பி ராதாகிருஷ்ணன் ஐயா விசாலாட்சி அம்மையார் அவர்கள், ஆர் நாகேஸ்வரி அவர்கள், தாரகேஸ்வரி அவர்கள், ஆர் தமிழரசி அவர்கள், ஆர் மேகநாதன் வாங்க 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 மேகநாதன் அவர்கள் வாங்கப்பா, கே பி ராஜரத்தினம் ஐயா ராதிகா அம்மையார் அவர்கள் இன்று உபயத்தை இனிதே ஏற்றிருக்கும்படியான மதிப்பிற்குரிய கே பச்சைவண்ணன் யாதவ் அவருடைய குடும்பம் அனைவருக்கும் எல்லாம் அல்ல மன்னாதீஸ்வரர் உடனுரை அருள்மிகு பச்சையம்மன் அருள் பெற்று இகபர சௌபாகியம் இருந்து நீங்கா செல்வமும் நிறைந்த அருள் பெற்று வளமோடு வாழ்கவென்று அம்மனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய தேசூர் மாநகரம் தர்மராஜா கோயில் தர்மகர்த்தா எங்கள் வணக்கத்திற்கு மரியாதைக்கும் உரிய மதிப்பிற்குரிய காந்தி ஐயா அவர்கள், திருமிகு கிருஷ்ணபிள்ளை வண்டிக்காரர் ஐயா கிருஷ்ணபிள்ளை அவர்கள் பல இடங்களில் எங்களை ஒப்பந்தம் செய்து பல நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து சென்று கூடவே இருந்து அழகாக அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்து பேரும் புகழும் தேடி கொடுத்த அருமை தந்தையார் அவர்கள், கிருஷ்ணபிள்ளை வண்டிக்காரர் ஐயா அவர்கள், எல்லம்மாள் அம்மையார் அவர்கள், கௌதமி அவர்கள், தீபாஸ்ரீ அவர்கள், சுபஸ்ரீ அவர்கள், ரவி அவர்கள், சித்ரா அவர்கள், ஸ்வேதா அவர்கள், கோகுல் அவர்கள், செல்வி அவர்கள், இந்த குடும்பம் அனைவரின் சார்பாகவும் எல்லாம் அல்ல மன்னாதீஸ்வரர் உடனுரை அருள்மிகு
பிறந்து நீங்கா செல்வமும் நிறைந்த ஆளும் பெற்று வளமோடு வாழ்கவென்று எல்லாம் வல்ல பச்சையம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். அன்பு பெரியவர்களே, நன்றி நன்றி. பொருள் கேட்டுச்சியா எனக்கு நாளைக்கு தான் இருந்தேன் நான். அப்புறம் பார்த்தா பொருள் கேட்டப்புறம் இது நாளைக்கெல்லாம் முடியாது, நம்ம எங்கன்னா போவோம். சந்தோஷம், நல்லது. அருமை பெரியவர்களே, இன்று அழகான முறையில் அருமை பச்சையம்மனுடைய அற்புதமான வரலாறு, அந்த தட்சனுடைய அகத்திலே கலந்து கொண்டு சிவத்தை மதிக்காமல் அகந்தை கொண்டு தட்சயாகத்திலே கலந்து கொண்ட காரணத்தினாலே அவர்கள் சிவபெருமான் அருளால் இங்கே முனீஸ்வரர்களாக வந்து பிறந்தார் என்பதை அழகாக தெரிவித்து இந்த நிகழ்வு நாளைய தினத்தில் மிக அற்புதமாக ரேணுகாம்பாள் சரித்திரம். என்ன பல அவதாரங்கள் அம்மா எடுத்தாங்க. அப்ப இந்த பச்சையம்மன் அழகாக நம்முடைய மேலச்சேரி இங்க விடால், நம்முடைய தேசம், அடுத்து வாழைப்பந்தல், இப்படி பல இடங்களில் பச்சையம்மன் இருந்தருளி அல்பாலித்தாலும் ஆதியாய் விளங்கக்கூடிய இந்த மேலச்சேரி எதற்காக வாழைப்பந்தல் போனாங்க அப்படின்னா, அப்ப இறைவனை வழிபாடு செய்ய பச்சையம்மன் அழகாக ஜலம் வேண்டி நின்ற பொழுது இந்த விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானையும் கூப்பிட்டாங்க. பா, சிவபூஜை செய்யணும், கொஞ்சம் ஜலம் கொண்டு வாங்கன்னார். ஒரு பக்கம் விநாயகப் பெருமான், ஒரு பக்கம் முருகப்பெருமான் போனாங்க. வரல, போனவங்க யாரும் வரல. வரவில்லையே என்ன செய்வதென்று தெரியாமல் மண்ணால் வாழையால் பந்தலிட்டு மண்ணால் லிங்கம் செய்து அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்ய அங்க மன்னாதீஸ்வரர் தோன்றி அவர் நதியை உண்டாக்கினார். முருகப்பெருமான் ஒரு நதி, விநாயகப் பெருமான் ஒரு நதி, மூன்று நதியும் சங்கமிக்கக்கூடிய அந்த இடமாக திரு முக்கூடலாக வாழைப்பந்தல் அமைஞ்சது. இங்க நம்ம மேலச்சேரியில் இருந்து அழகாக நம்ம தேசூர் மாநகரத்தில் ஆய குலக்கரையில ஆதியில் தோன்றிய பச்சையம்மனாய், அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து இங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம். அப்படி பல அவதாரங்களை இந்த பூமியில எடுத்த தாய் சக்தி அடுத்தபடியாக அடுத்த அவதாரமாக பூமியிலே அழகாக ரேணுகா தேவியாக அவதாரம் செய்து, கங்கை அம்மனாக அவதாரம் செய்து, புனித நதியாக மாறி ரேணுகா தேவி எப்படி காத்தார்கள், இந்த உலகத்தை எப்படி விழா செய்தார்கள் என்பதையெல்லாம் நாளைய தினத்தில் நிகழ்வில் நாம் பார்ப்போம். அன்பு பெரியவர்களே, நாளை மறுநாள் பார்வதி திருக்கல்யாணம் என்ற தலைப்பில் நம்முடைய பர்வதராஜகுல மறுபிடனாலே பார்வதி திருக்கல்யாணம் நடைபெறும். அதனால அன்றைய தினம் நாம் பார்வதி திருக்கல்யாணம் என்ற தலைப்பில் நிகழ்வு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு அழகாக இன்றைய இந்த நிகழ்வு இந்த அளவிலே அடியன்கள் நிறைவு செய்கிறோம். அன்பு பெரியவர்களே, அன்பளிப்பு செய்து அடியன்களை கௌரவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் மனமார்ந்த நன்றி செய்து கொண்டு அம்பாளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாளை சரியாக இதே போல 2 மணிக்கு நிகழ்ச்சி இனிதே தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். அற்புதம் நிறைந்த அறுவைத்தாய் பச்சையம்மன், மன்னாதீஸ்வரர், சப்த முனிகள் படை காவலனாக அழகாக இங்கே எழுந்திருக்கின்ற உத்தமன் என்று சொல்லக்கூடிய அந்த படகி காவலன் அனைவருடைய அருளால் இந்த விழா அழகாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி
காமாட்சி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமே பரமேஸ்வரே வேண்டும் வரும் தர இன்னும் மனமில்லாயோ வேண்டும் வரும் தர இன்னும் மனமில்லாயோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேண்டும் வரும் தர இன்னும் மனமில்லாயோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி. அன்பு பக்தகோடிகளே, அழகான முறையில் ஒவ்வொரு நாள் நிகழ்வாக இந்த 7 முனீஸ்வரர்கள் வாழ்முனி, செம்முனி, ஜடாமுனி, பிரம்மமுனி, நாதமுனி, சலங்கை முனி, கருமுனி என்று சொல்லக்கூடிய இந்த 7 முனிகள் படை வீரர்கள். படை துணையாக உத்தமன். இந்த உத்தமன் யார் அப்படின்னு சொல்ற போது இங்கே யாரை அழிப்பதற்காக பச்சையம்மன் அவதாரம் செய்தார்களோ, பச்சையம்மனாக வந்து எந்த உக்கிர வீரனை வதம் செய்தார்களோ அந்த உக்கிர வீரனை உத்தமனாகி, என்ன அவரை கொல்லல, அந்த அம்மா அழிக்கல, வதம் செய்கிற பொழுது ஞானத்தை கொடுக்க இந்த தாய் அம்பிகையினுடைய வேர்வை துளியிலே சுவாமியினுடைய கோபத்திலே உதித்த உக்கிர வீரன். அதனால அந்த உக்கிர வீரனை உத்தமனாக, படை காவலனாக, படை வீரர்கள், அவர் படை காவலன், அண்ணாதி ஈஸ்வரர் துணைவன். இப்படி அழகாக அந்த உக்கிர வீரனுக்கு வாழ்வு. எப்படி கந்தபுராணத்திலே முருகப்பெருமான் சூரபதுமனுக்கு வாழ்வு கொடுத்தார்களோ இல்லையா, சூரபதுமன் வதம் பண்ணல, வாழ்வு கொடுத்தாங்க. அந்த மாதிரி பச்சையம்மன் உக்கிர வீரனை வதம் செய்யவில்லை, அவனை கொல்ல அப்படி படைகளோடு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்முனி, செம்முனி, பிரம்மமுனி, நாதமுனி அந்த படைகளோடு வந்த பொழுது ஞானத்தை உணர்ந்து அவன் மாலை வீழ்ந்திருக்கிற போது தாயை வணங்கி, அம்மா என் அகந்தை ஒடிந்தது, என் ஆணவம் குன்றியது, தாயே நீங்கள் பச்சையம்மனாக எழுந்திருள நான் அழிய படை நடத்தி வந்த இந்த 7 பேரும் படை வீரர்களாக இருக்க படை காவலனாக நான் இருந்து உனக்கு துணை செய்வேன், உன் எதிரே இருந்து நான் காவல் புரிவேன் என்று கேட்க அந்த உக்கிர வீரனே உத்தமனாக நின்று எதிரில் காவல் செய்கிறார் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்வில் அழகான ஒலி ஊரெங்கும் இன்னைக்கு எங்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறதுனா, என்றும் எல்லா காலத்திலும் தேசூர், திருமால்பாடி மற்றும் நம்ம பகுதியில் எங்க நிகழ்ச்சியா இருந்தாலும் எனக்கு அழகாக ஒலி. ஏன்னா அவங்க என்ன காசு கொடுக்குறாங்கன்னு அவர் எதிர்பார்க்கறது இல்லை. நாங்க வரன்னு சொன்னா அதுக்காகவே நிறைய பொருள் இறக்கி, மிக்சர் போட்டு பாக்ஸ் எல்லாம் இறக்கி மானிட்டர் வச்சு எங்களுக்கு அழகாக அமைத்து கொடுக்கக்கூடிய பாரதி சவுண்ட் சர்வீஸ் எங்கள் அருமை அண்ணா தெய்வத்திரு பாரதி அண்ணா அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய ஆன்மா இந்த ஆண்டு இந்த கோயிலில் அவருடைய தம்பி இங்கே அழகாக இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய அண்ணா விட்டு சென்ற அந்த பணியை விடாம பாரதி சவுண்ட் சர்வீஸை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்கள் அருமை அண்ணா பாரதி அண்ணா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஒளியை அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பாக அமைத்து பாரதி சவுண்ட் சர்வீஸ் எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கும்
அவருடைய தம்பி பாலாஜி அவர்கள். வாங்கப்பா. பாரதி அண்ணா விட்டு சென்ற அந்த பணியை பாரதி சவுண்ட் சர்வீஸை அழகாக நடத்தி கொண்டிருக்கிற, என்ன அவர் கூட அப்படிதான், எங்க வந்தாலும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எத்தனை இடத்துல செட்டு போட்டாலும் நம்ம கிட்ட வரும்போது அந்த முகசுளிப்பு இல்லாம, எந்த கோபத்தையும் காட்டாம கனிந்த முகத்தோடு எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய பாரதி அண்ணா அவர்கள், அவருடைய தம்பி பாலாஜி அவர்கள் அந்த ஒளி அமைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பணியை என்னாலும் சிறப்போடு செய்து அண்ணன் காட்டிய வழியில் அவர்களும் இந்த பணியை மென்மேலும் சிறப்பு அமைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய தேசூர் பாரதி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்து, நாளைய தினம் அழகாக ரேணுகாம்பாள் சரித்திரம் என்ற தலைப்பில் நாளை நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை அடியன்கள் நிறைவு செய்து விடைபெறுகிறோம். அன்பு பெரியவர்களே, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் ஒருவாகி புலவோக்கு பொருள் போகும் பழனியப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. ஒருவாய் நின்றாய், கார்த்திகை பெண் பாலுண்டாய், திரு கார்த்திகை பெண் பாலுண்டாய், உலகன்னை அணைப்பாலே திருமேனி ஒன்று சேர்த்த தமிழ் ஞான பழம் நீ அப்பா. ஊருண்டு வேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் விற்றாரும் உண்டு, நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு, தாயுண்டு மனமுண்டு, தாயுண்டு மனமுண்டு, அன்புள்ள தந்தைக்கு தாளாத பாசம் உண்டு, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையில் தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே, ஏறுமயிலேறு ஈசனிடம் நாடு, ஏறுமயிலேறு ஈசனிடம் நாடு, இன்முகம் காட்டவானே, ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவாடே, என்னுடன் ஓடிவாடே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விழியாய் உருவாய் மறுவாய் அருள்வாய் புகனே, உருவாய் ஆரிதளந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க விற்பை கூறு செய்தனிமேல் வாழ்க குணம் வாழ்க செம்மேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரிலாம் மணிவளம் சுரக்க மன்னல் பொன்மறை நான் மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வெள்ளி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.